வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம முழங்கால் மூட்டு வலியை பற்றி பார்ப்போம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் பரவலாக இருக்குது இது. அதுக்கு முக்கிய காரணம், முதல் காரணம் தவறான உணவு பழக்கம். என்ன? ஃபாஸ்ட் ஃபுட். அதுமாதிரி ஒரு சாப்பாடு மீந்து போச்சுன்னா அதை எடுத்து வச்சு 2 நாளைக்கு சாப்பிடுங்க. புளிக்குழம்பு எடுத்துங்களா, ஒரு வாரத்துக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடுவாங்க. அதுமாதிரி நான்வெஜ் ஐட்டம் ஓவராக சாப்பிட்றது, அதில் யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகி எலும்பை வீக்கன் பண்ண ஒன்று. சரிங்களா? இது தவிர கலராக வர ஐட்டங்கள், ஃபாஸ்ட் ஐட்டங்கள், அது கேக்கு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமு, என்னெல்லாம் இருக்கோ ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்லாம் எது இருக்கோ அதையும் சேர்த்து சாப்பிட்றது. இதனாலேயே எலும்பு வந்து வீக் ஆகிடும். இது எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, நிறைய கீரைகள், பழங்கள், பால், முட்டை, இதை தவிர முருங்கைக்கீரை, கேழ்வரகு மாவு சேர்த்து அடை, சின்ன வெங்காயம் சேர்த்து அடை செய்வாங்க கிராமத்துலலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்று. அடுத்தது பிரண்டைன்னு ஒன்று இருக்குது. அந்த பிரண்டை சட்னி செஞ்சு சாப்பிட்டா எலும்பு நல்லா வலுவடையும். அதை தவிர நான் செஞ்சு கட்டியிருக்கேன், பயிற்சி ஒரு 3 பயிற்சி செய்து கட்டியிருக்கேன். அது செய்யுங்க. தொடர்ந்து செஞ்சோம்னா இந்த வலி சரியாயிடும். கூத்துற மாதிரி வலி கூட சரியாயிடும். சரிங்களா? ஆனால் பொறுமை வேணும். அதுக்கு ஒரு 2 வாரமாவது ஆகும். ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். முழங்கால் மூட்டு வலி குணமாக 3 வித பயிற்சிகள் செய்து காட்டுறேன். செவுத்துலேருந்து ஒரு அடி தள்ளி இருந்துக்கிட்டு செவுத்துல மேலே சாஞ்சிங்க. 2 பாதத்தையும் தூக்கி இறக்கணும். ஒரு 10 தடவை செய்யுங்க. இது எளிதாக வருது அப்படின்னா காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் 10 தடவை தூக்கி செய்யுங்க. காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை செய்யுங்க. ஸ்லோவாக செய்யுங்க, ஃபாஸ்ட்டாலாம் செய்யக்கூடாது. அடுத்தது, ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி, கால் 2 காலையும் பெண்டாக வச்சுக்கணும். இப்போ இந்த முழங்காலை பிடிச்சிக்கிட்டு பாதம் தரையில் தான் இருக்கும். அப்படியே இந்த காலை வலது பக்கமாக ஒரு 10 சுழற்சி, இடது பக்கமாக ஒரு 10 சுழற்சி மெதுவாக செஞ்சால் போதும். இப்போ வேறு கோணத்தில் செஞ்சு காட்டுற பாருங்கள். அதே மாதிரி தான் வலது பக்கம் 10, இடது பக்கம் 10 சுழற்சி பண்ணணும். ஒரு 2 வாரத்தில் உங்களுக்கு குணம் தெரியும். தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஒவ்வொரு தடையும் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. மிக எளிய பயிற்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.